அதை ஒப்பாரியில் வந்து நம்ம நிறைய சுச்சுவேஷனில் பாடலாம். இறப்பு கூட பாடணும்னு இல்லை, ஒரு மானம் போச்சு, மானம் இறுக்கி கட்டி நம்மைல் போல பொத்தி வச்சேன், இன்னைக்கு மானம் இருக்கையில மயில் போன மாயம் என்ன, ஐயா பாம்புக்கு 2 கண்ணு, நீ பரமா சிவம் பெத்த கண்ணு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு இந்த விஷயம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கிராமத்துக்கு போனால் இப்படிலாம் போய் பார்க்கணும், இந்த வயசான கல்டுங்க கேள்விங்களா கூட போய் பேசணும். காரகாலி வரக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோடு கொடுத்துருச்சான், பாசி வேடி ஊசி வேடி விருதுநகர் யானை வேடி கேட்டுக்கடி இருக்கு, நான் வெத்தலை கொண்டு கொக்கு. முதல்ல இளையராஜா சார் பாட்டு எந்த பாட்டு நீங்கள் கேட்டு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? கரகாட்டக்காரன். கரகம் ஆடி பாடுவேன் நான், கரகாட்டம் ஆடுவேன் வேற. நீங்கள் ஆடுவீங்களா? ஆமாம், அந்த நாட்டுப்புறம் கலை வந்து கற்றுக்கிட்டேன். தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி ஏதாச்சும் தலைக்குறவாக பேசினாலே எனக்கு ஒரு ஆத்திரம் வரும். நான் தமிழன்டான்னு. அதுக்கு மேலே பாவிச்சு எனக்கு கொடுத்த பட்டம் சீன தமிழன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஜென்சி பசங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாட்டுப்புற கலைகளோ இல்லை நாட்டுப்புற பாடல்களோ கேட்குறதா இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பிடிஎஸ் தான் ட்ரெண்டுனா. அது கொஞ்ச நாளைக்கு தான், புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்குங்களா, அது கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும். அதை ஒப்பாரியில் வந்து நம்ம நிறைய சுச்சுவேஷனில் பாடலாம். இறப்பு கூட பாடணும்னு இல்லை, ஒரு மானம் போச்சு, மானம் இறுக்கி கட்டி நம்மைல் போல பொத்தி வச்சேன், இன்னைக்கு மானம் இருக்கையில மயில் போன மாயம் என்ன, ஐயா பாம்புக்கு 2 கண்ணு, நீ பரமா சிவம் பெத்த கண்ணு. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்தியா கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் அமௌண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊரில் தமிழ் பேசுகிறதே இப்போல்லாம் வந்து என்னப்பா தமிழா இங்கிலீஷில் பேசுவோம்ப்பா அப்படின்னு அதை ஸ்டைலாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்து கூட தமிழ் தான்ப்பா பெரிய இது, நீங்கள் போய் இன்னும் வந்து வேறு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அப்படி ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்கிறாப்புல. சொல்லப்போனால் அவர் பேர் வந்து வில்லியம் ஷா. வணக்கம் வில்லியம் ஷா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நான் அப்படி சொன்னேங்க, வணக்கம். வணக்கம். சரி, உங்கள் ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போமே அப்படிங்கிறது தான். அப்படிங்களா? சரி சரி, நல்ல முயற்சி தான். நல்ல முயற்சி தான். ஓகே, வில்லியம் ஷா கிட்ட நான் கேட்குறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊர்லேயே வந்து தமிழ் பேசணுமா அப்படிங்கிறானுங்க, இன்னொன்று தமிழை தாண்டி நிறையா உள்ளே புகுத்தணுமா அப்படின்னும் பார்க்குறானுங்க. அது வேறு விஷயம், உள்ளே போயிருங்க. ஆனால் அந்த தமிழ் மேலே ஒரு பற்று உங்களுக்கு நிறையா வந்திருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. எதனால் வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். வாழ்ந்த சூழ்நிலை, அதாவது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து தோட்டத்தில், அதாவது தோட்டப்புறம் வந்து ரப்பர் தோட்டத்தில் வந்து நிறைய தமிழர்கள் இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தமிழ் பிளட் இருக்குது. எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மாவோட அம்மா வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க தான், அதாவது தருமபுரிக்காரவங்க தான். தாத்தா அங்கே மலேசியாவுக்கு வந்து தாத்தா சைனீஸ் தாத்தாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் எங்கள் ஃபாதர் முழுக்க சைனீஸு, அவங்க ஃபேமிலி சைனீஸு. அதில் ஒரு டச்சு தான் நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனால் அந்த டச்சில் வர்றதுக்கும் வரணும்ல. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வாரீங்க மலேசியாலலாம் இருக்கீங்க அப்படிங்கும்போது, பட் கட் பண்ணால் இந்தியா வரணும், தமிழ்நாடு வரணும், அதுலேயும் தமிழில் இருக்கணும், அங்கே டெலிவிஷன் ஷோ பண்ணலாம், அதை தாண்டி வந்து தமிழ் பற்றி நம்ம டிக்டாக்லாம் போடலாம். ஏன்னா அப்ராடில் இருக்கிறாங்கன்னா அதுலேருந்து மேலே ஒரு அப்ராட் போத்தா எல்லாரும் விருப்பப்படுவாங்க, தவிர இங்கே அப்படியே வரணும், இங்கே இருக்கணும், இங்கே டிக்டாக் பண்ணணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி? அது ஒரு ஆர்வம் தானே. அதாவது ஒரு என் வாழ்வாதாரமே தமிழ் தான். ஆக்சுவலி நான் நிகழ்ச்சி செய்கிறேன், தமிழ் நிகழ்ச்சி தான் படிக்கிறேன், பாடுறேன், வரேன், போகிறேன், இதெல்லாம் வந்து தமிழர்களோட சைட்டில் தான் வருது. என் வாழ்வாதாரமே முழுக்க தமிழ் இண்டஸ்ட்ரி தான் நோக்கி போகுது. அதனால் அந்த தமிழ் அழகு பார்த்து வேறு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்கிறதில்ல, அது வந்து ரொம்ப அது மேலே கொண்டு போகுது, அவ்வளோதான். ஓகே, இப்போ தமிழ் பற்றி இவ்வளோ அழகாக பேசுகிறீங்கல்ல, இன்டர்வியூ ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டோட ஆரம்பித்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாமா தமிழ் பற்றி? ஓகே, தமிழ் பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. நேற்று பொழுதிலே நான் கண்ட கனவிலே பார்த்தேனே, நான் பார்த்தேனே, காதல் வயசுல நான் ஏதோ நினைப்புல தவித்தேனே, நான் தவித்தேனே, இதயத்தோடு இதயம் சேர்த்து ஒரு முறை பார்த்தது லிரிக்ஸ் மறந்துட்டேன்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். டக்குன்னு அந்த வாய்ஸ் இன்னொன்று பாடல் ரொம்ப அழகா பாடுறீங்களே நீங்க. நான் மேடை நிகழ்ச்சியிலே பாட்டு பாட்டு தானே பழைக்கிறேன். ஆமாம். இல்லை அந்த ஃபஸ்ட்டு சரி பாடுறதுக்கு அந்த ட்ரைனிங் ஏதாச்சும் எடுத்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி எங்கள் மேடைக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி? ஏன்னா கிடையாது, எல்லாம் கேள்வி ஞானம் தான். ஓகே. வர்றது பாட வேண்டியது தான். ஆனால் உங்களுக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும்ல? கண்டிப்பாக இளையராஜா பாடலும் நிறையா பாடியிருக்கிறேன். அதாவது ஜானகி அம்மா பாடல் நிறையா அவங்க பாடியிருக்காங்க. ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஊர் சனம் தூங்கிருச்சு, நிறைய பாட்டுகள் ஹிட்டான பாட்டெல்லாம் மச்சானை பார்த்தீங்களா, அந்த பாட்டெல்லாம் வந்து ஜானகி அம்மாவோட ஹிட்ஸ். அது இளையராஜாவோட பாடல் தான். முதல்ல இளையராஜா சார் பாட்டு எந்த பாட்டு நீங்கள் கேட்டு அவ்வளோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு? இளையராஜா சார் வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். நான் எப்போ எனக்கு இந்த இளையராஜா சாரோட பாட்டு பிடிக்கும்னா, நான் முதல்ல மேடை நிகழ்ச்சியில் வந்து அதாவது லைவ் ஷோவில் பாடும்போது மச்சானை பார்த்தீங்களா பாட்டு பாடினேன். அந்த பாட்டு ரொம்ப வரவேற்கும் போது அப்போ இந்த பாட்டு யார் எழுதுனது அது நுணுக்கமாக நம்ம போய் தெரிஞ்சு இளையராஜா அப்புறம் அதுக்கு எவ்வளோ பாட்டு எழுதியிருக்காங்க. கரகாட்டக்காரன் கரகம் ஆடி பாடுவேன். நான் கரகாட்டம் ஆடுவேன். வேற நீங்கள் ஆடுவீங்களா? ஆமாம், அந்த நாட்டுப்புறம் கலை வந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் இளையராஜா சார் தான் நிறைய என்ன சொல்கிறேங்க உயரமான பாடல்கள்லாம் அவங்க ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஓகே சூப்பருங்க. எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் நாட்டுப்புற கலைகள்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பசங்க என்ன அப்படின்னா டிஸ்கோ வெஸ்டர்ன் டான்ஸு இந்த மாதிரி போயிடுறாங்க கட் பண்ணா. அதெல்லாம் இக்கரை காக்கிற பச்சை தானுங்க. எப்படிங்க அந்த ஏன்னா நம்ம தமிழ் படிக்கிறது தாண்டி தமிழ் பாடுறீங்க தாண்டி நாட்டுப்புற கலைகளும் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது தமிழ் மேலே வச்சுருக்கிற ஒரு பற்று தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதை பற்றி ஏதாச்சும் தலைக்குறவாக பேசினாலே எனக்கு ஒரு ஆத்திரம் வரும். இல்லை எனக்கு அது என்னன்னு சொல்கிறது, அந்த ஒரு துடிப்புன்னு சொல்லுவாங்களே, நான் தமிழன்டான்னு. அதுக்கு மேலே பாவிஜி எனக்கு கொடுத்த பட்டம் சீன தமிழன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்து நாளையிலன்னு தெரியல, தமிழ் அது எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு விஷயம். அதனால் பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. அது தட்டுமேட்டு ஆடுவரோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா சிங்கப்பூர் ஷோவுக்கு போகும்போது கரகாட்டம் ஆடும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்போ வந்து அதுக்கு முன்னே பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் கால் ஸ்லிப் ஆகிட்டோன்னே ஒரு 3-4 மாதம் கால் அப்படியே டேமேஜ் ஆகிட்டோன்னே கற்றுக்க முடியல பரதநாட்டியம். பட் ஸ்டில் கரகாட்டம் வந்து கை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கரகாட்டம் வந்து ஒரு ஹைலைட் பாட்டு. அதாவது என்னை இன்வைட் பண்ணாங்கன்னா இந்த கரகாட்டம் ஆடணும், பாடிக்கிட்டே ஆடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு மேனால்னால அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆட்டம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான பேலன்ஸ் பண்ணி ஆடணும். செம்பை வச்சுட்டு யார் நீங்கள் சொல்லுவாங்க தட்டி வச்சுருப்பாங்க, எல்லா காரமும் தட்டி தான் வச்சுருப்பாங்க. அதை தட்டி வச்சுருக்காங்களே ஆடலாம் இல்லைன்னு சொன்னால் அவங்க தலையில் வைக்கும் போது தான் தெரியும் அது பேலன்ஸ் ஆகாது. நம்ம பேலன்ஸ் கொண்டு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது முடியும். ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அது கூம்பு மாதிரி பெருசாக வேற இருக்குல்ல மேலே. ஆமாம், மேலே வந்து நம்ம கூடு சொல்லுவோம், அது மேலே ஒரு கிளி இருக்கும். அதில் அது வச்சுட்டு ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான. பட் ஆனால் நீங்கள் இது எல்லாமே கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிரதர் எனக்கு கேட்கும்போது. எனக்கு என்னென்னா வந்து இதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ் இல்லை தமிழ் சார்ந்த விஷயங்கள் இல்லை தமிழ் சார்ந்த தொழில்கள் பார்த்தாலே வந்து இப்போ வந்து அதை வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்குற ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ பார்க்க முடியுது. ரீசெண்ட் டயத்துலலாம் வந்து ஒரு வேற ஒரு ஜனர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து அவ்வளோதான்ப்பா, இன்னும் அது கிராமப்புறத்தில் தான்ப்பா இதெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம எதுக்குப்பா அதை போய் கற்றுக்கிட்டு அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் பார்க்க முடியுது. பட் நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்ட விஷயங்கிறது பெரிய விஷயமா இருக்குது பிரதர். அது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ளே நம்ம போகணும். இப்போ நாட்டுப்புறம் கலையில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. பொய்க்கால் குதிரை இருக்குது, கரகாட்டம் இருக்குது. அது ரசனை இருக்கணும். அதாவது நம்ம ஒருத்தருக்கும் ஒரு ரசனை மாற்றமாக இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறம் பாட்டு ஒப்பாரி இந்த எல்லாம் வந்து எனக்கு தெரில, அந்த அந்த தமிழோட கல்ச்சர் அதாவது பாரம்பரியம் பிடிச்சனாலேயோ என்னன்னு தெரில, எனக்கு இந்த விஷயம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கிராமத்துக்கு போனால் இப்படிலாம் போய் பார்க்கணும், இந்த வயசான கேள்விங்களா கூட போய் பேசணும், அந்த ஒரு தேடல். நம்ம சொல்ல தமிழுக்குள்ளே என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் போனால் நிறைய இருக்குது, தேடிக்கிட்டே தான் போனோம் தவிர்த்து நம்ம கீழடி மாதிரி தேடிக்கிட்டு தான் போனோம்.
ஆமாண்ணே வில்லியம் அண்ணன், நான் வில்லியம் அண்ணனே பேசுறேன் ப்ரோ. சரி தம்பி சொல்லுங்க. ஓகே, ஏன்னா வந்து அண்ணன் தமிழ் பத்தி இவ்வளவு பேசும்போது நான் அண்ணனே சொல்லிடுறேன். இப்போ வில்லியம் அண்ணன் நான் கேட்கறதுனா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நம்மளும் கிராமம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டா கிராமம் அப்படிங்கும்போது அங்க நீங்க சொல்ற இந்த ஒப்பாரிகள் இருக்கும், நாடக கலை இருக்கும், நாட்டுப்புற கலைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னமும் வந்து திருவிழா நினைச்சுக்கோங்களேன், ஒரு டென்ட் கொட்டா போட்டு குழாய் கட்டி அங்க வந்து பாட்டெல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க, அங்க வந்து நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும், கலை நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். பட் இப்போ இந்த ஜென்சி பசங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டோட்டலா கட் பண்ணோம்னா வந்து நாட்டுப்புற கலைகளோ இல்ல நாட்டுப்புற பாடல்களோ கேட்கறதா இல்லை, ஸ்ட்ரெயிட்டா பிடிஎஸ் தான் கேட்குறோம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் கேட்குறேன். பிடிஎஸ் தாண்டா பாட்டு, இதெல்லாம் பாட்டே கிடையாது. இனிமேல் வந்து அது என்ன பிளாக் பேலா ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ சொன்னாங்க அந்த டயத்தில். அந்த பிடிஎஸ், கொரியன் பாட்டு, ஹாலிவுட் படங்கள், இதுதான் படங்கள், நம்மளாம் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டாக் வருது இல்லைண்ணே. அதை எப்படின்னு பார்க்குறீங்க வில்லியம் அண்ணன்? அது வந்து அவங்கவுங்களோட ஒரு ரசனை தான், சரிங்களா? அது ட்ரெண்டு போல், அதாவது ட்ரெண்டுனா அது கொஞ்ச நாளைக்கு தான், புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்குங்களா, அது கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும், சரிங்களா? அப்புறம் பழசு எப்பயும் மறுபடி தான் வரும், சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஒரு பாட்டு வச்சுப்போம், குக்கு குக்கு காக்கா காக்கா, அந்த பாட்டு, சரிங்களா? அந்த பாட்டு நீங்கள் எவ்வளோ மாடர்னுக்கு போனாலும் அந்த பாட்டில் பாருங்கள், நம்ம ரேப் பண்ணுவார் அவர், எவ்வளோ அழகாக ஒப்பாரியை வந்து ஸ்லோட் பண்ணிடுவேன். என்ன குறை அதெல்லாம் வந்து ஒப்பாரி தான். நான் 5 மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், தோட்டம் செழிக்கலையே, என் தொண்டை நனையிலேன்னு, அது ஒரு ஒப்பாரிங்க. அது 5 புள்ளியை பற்றி நல்லா தான் வளர்த்தேன், இன்றைக்கி அவன் வளர்த்து கூட நான் வந்து எனக்கு தொண்டை நனையிலைன்னா எனக்கு பிள்ளை பார்த்துக்கலன்னு சொல்லி அது பாட்டில் பாருங்க. அது பழசு தான் தூக்கி போட்டோன்னா அது ட்ரெண்டாக இருக்கு பாருங்க. அது நீங்கள் சொல்லுங்க, ட்ரெண்டு அது ஒரு கொஞ்ச நாளைக்கு, பழசு எப்பயுமே வந்து எப்பயுமே இருந்து கோல்டு தான் அது. சரி அண்ணன், ஒப்பாரி பாட்டை இவ்வளோ ஒரு தூரம் ரசிக்கிறதுனால ஒப்பாரி பாடல் ஏதாச்சும் ஒன்று பாடலாமாண்ணே? இப்போ நிறையா இருக்குது பாட்டு. அதை ஒப்பாரியில் வந்து நம்ம நிறைய சுச்சுவேஷனில் பாடலாம், நம்ம இறப்பு கூட பாடணும்னு இல்லை. இப்போ சில பேர் வந்து வீட்டில் வந்து ஒரு மானம் போச்சு, மானம் இறுக்கி கட்டி மயில் போல பொத்தி வச்சேன், இன்னைக்கு மானம் இருக்கையில மயில் போன மாயம் என்ன, அந்த மாதிரி பாடுவாங்க. அப்புறம் இறந்து போனாங்கன்னா, ஐயா பாம்புக்கு 2 கண்ணு, நீ பரமா சிவம் பெத்த கண்ணு, இன்னைக்கு நீ பாடையில போக முன்னே நான் பாம்பாக உருந்தழுந்தேன், என்ன பெத்த ராசா ஒத்துட்டு போயிட்டியே, தேடுக்கு 2 கண்ணு, நீ தேவர் மக பெத்த கண்ணு, இன்னைக்கு நீ தேர் மேல ஏறும் முன்னே நான் தேலாக உருந்தழுந்த, அந்த மாதிரி. சூப்பர். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த ஒப்பாரி பாடலாம் ஊர்ல கிழவிகள் தான் பாடும், இது எப்படி கத்துக்கிட்டீங்க? அதான் கேள்வியும் கூட சேர்ந்துட்டா, கேள்வி கூட சேர்ந்துட்டீங்க? ஆமா. ஓகே, இது கத்துக்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து நீங்க பேசி? இல்லை, எனக்கு வந்து இந்த ஒப்பாரி பாடு வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்களும் முன்ன உட்காந்துக்கிட்டு சும்மாவே பாடுவாங்க. அதில் போடனே என்னமோ பின்னாத்திக்கிட்டு இருக்காங்களே, இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதை நோட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு வயசு வந்தோடனே இல்லை, பாடல் பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த பழக்கம் வழக்கங்கள், இந்த இறப்புக்கு போகும்போது அழுந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஒப்பாரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து ஒப்பாரினா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இறந்து போய் அவங்க அழுகுறாங்க, அதுதான் வந்து அது ஒரு நோக்கம்தான், அழுவிக்கிறதுக்குன்னு ஒரு நோக்கம். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா அவங்க சதித்திரத்தை வந்து சொல்கிறதுக்கு தான். அதாவது ஒரு கொலாய் மாய்க்கிறதுக்கு வச்சு இவர் நல்லவர் வல்லவர்னு சொன்னால் எவனும் கேட்க மாட்டான். இந்த இடத்துல பாட்டு கட்டி இவர் என்ன சாதிச்சார், இவர் என்ன செஞ்சார், நல்லது செஞ்சார், இவர் என்ன கெட்டது செஞ்சாருன்னு சொல்லி கட்டி பாடுறது தான் அந்த ஒப்பாரி. இப்போ வந்து ஒரு உதாரணம் வச்சுக்கோமே, இப்போ வந்து இறந்து போனாங்கன்னா நம்ம தமிழ் சமுதாயம் வந்து தாலி அறுக்கணும். ஐயோ தாலி அறுக்க போகிறாங்களேன்னு சொன்னால் எல்லாச்சும் அது ஒரு அசிங்கமாக இருக்கும் பேசுறதுக்கு, சரிங்களா? அதில் வந்து அழகா குண்டு தாலி கட்டி கூடாரம் கல் நெருக்கி, இன்னைக்கு குண்டு வாங்க வந்த மக்க கூடாரம் கொள்ளலையோ. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது விஷயம்? குண்டு தாலி கட்டி கூடாரம் கல் நிறுத்தி, இன்னைக்கு குண்டு வாங்க வந்த மக்க கூடாரம் கொள்ளலையோ.
இல்ல ஓகே, குண்டு தாலி கட்டினா நம்ம தாலியில குண்டுலாம் மணிலாம் போட்டுருப்பாங்களா, இருக்கும். குண்டு தாலி கட்டி கூடாரம் கல்நிதி, நம்ம கல்யாணம் பண்ண கூடாரம்லாம் போடுவோம்ல, ஆமா அது. இன்னைக்கு குண்டு வாங்க வந்த மக்கள் நிறைய பேர் வராங்களே சாவுக்கு ஏறத்துக்கு, இன்னைக்கு கூடாரம் கொள்ளு அந்த இடத்துல இடம் உக்காந்துருக்கு பத்தலையா, இந்த இறந்து போயிட்டாரு அதை பார்க்க வராங்க, அதை அழகா சொல்றாங்க பாருங்க. இதுதான் வந்து இந்த ஒப்பாரி உள்ள இருக்கிறது. நிறைய இருக்குது இந்த ஒப்பாரியில் வந்து நிறைய சொல்லி சொல்லி அழுவாங்க. அதை நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணோம். அது ஒன்று இருந்து ஒரு ஒரு வட்டார மொழியில் வந்து அந்த ஒப்பாரியோட இது கூட மாறும் வேற மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. இது நான் வந்து பாடுறது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அது நானும் உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய சொலவடை எல்லாம் போடுறீங்க. அந்த சொலவடை எங்கேருந்து எடுக்கிறீங்க? டக்கு டக்கு நிறையா எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் இந்த ஆய் பாட்டிலாம் கூட பேசி எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் ஏசுனாங்களா இதெல்லாச்சும் ஒன்றாச்சும் போட்டுருவாங்க. ஏதாச்சும் ஒரு நம்ம திட்டினாங்கன்னா இது திருந்துமா இது அது என்னாச்சும் ஒரு சொல்லுவாடை சொல்லிடுவாங்க. ஏதாச்சும் நம்ம திட்டினா அதில் ஒரு சொல்லுவாடை, அது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே அது பொதுவாகவே ஆயிடுச்சு அந்த காலத்துலேயே. இப்போ என்ன ஏசுவாங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டி ஏசுவாங்கன்னா, பாரு இது திருந்த மாட்டேன் பாரு, வித்தாரகாளி வரக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோடு கொடுத்துருச்சான் அப்படின்னா நடிப்பு நடிக்கிற வேலை செய்ய சொன்னான்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சினிமா தாக்கம், காந்தி மாதிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வடிவு சொல்லுவாங்க. மலேசியால வந்து காந்திமதி பட்டமே வச்சுட்டாங்க, மலேசியா காந்திமதி. ஏன்னா அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா காந்திமதி அப்புறம் மனோரமா எல்லாம் வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவாட ரொம்ப யூஸ் பண்றது காந்திமதி அம்மா தான். காந்திமதி அம்மா நிறைய சொல்லுவாங்க. ஆனா இப்ப உங்களே ஒரு காந்திமதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்ப நான் உங்களுக்கு சாரண ஒரு 10 சொல்லவட டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்களா நீங்க? பாசி வேடி ஊசி வேடி விருதுநகர் யானை வேடி கேட்டுக்கடி ருக்கு நான் வெத்தலை கொண்டு கொக்கு பொழுது விழிஞ்சு கூணிச்சான் பொட்டை கோழி விழுந்து விழுந்து சிரிச்சான் காணாங்கோழி. மத்தாளம் கொட்டுதான் மாமரத்து மயிலு மச்சான தேடுதான் பூ மரத்து குயிலு. அக்கப்போரு பிடிச்ச நாயி வக்கப்போரத்துல உக்காந்துக்கிட்டு தானும் திங்காதான் திங்கிற மட்டும் திங்க விடாதான். பறக்க படம் கேட்டுச்சான் பன்னரவா சொகுசு கேட்டுச்சான். ஓகேங்களா? அதிசயமான ஊர்ல புள்ள பிறந்துச்சான், அது தொப்புள் கொரியா இருக்கிறதுக்கு கப்பல் ஏறி போனுச்சான். கனா கண்டாலாம் பட்டு துணிக்கு கெட்டி கட்டி அழிஞ்சாலாம் ஒத்த துணிக்கு. சிக்கெடுத்து சீவிட்டு வந்தாலாம் வேலைக்காரன் பொண்டாட்டி, அதை பாட்டு வெட்டிக்கிட்டு போனாலாம் வெட்டி பையன் ஒப்பாட்டின்னு. சொல்லவோட சொல்றதை தாண்டி கடைசியில ஒரு ஸ்மைல் போடுறீங்க தெரியுமா? அதுவும் அந்த பாட்டி மாதிரியே ஒரு ஸ்மைல் ஒன்று போட்டுறீங்க நீங்க. அவங்களும் அப்படிதான், அவங்க ஒரு மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நியூசிலாந்து தோத்தா எனக்கு என்ன அப்படின்னு பேர் ஒன்று போடுவாங்க அப்படிமாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.